பண்ணிட்டு ஐயா இவர் கருணையை நல்லா அவருக்கு தெரியுற மாதிரி தெரியுது. ஆட்டம்லாம் பாருங்க, ஏன்னா யூடியூப் சேனல். சரி சரி ஐயா, இன்று அன்று திங்கட்கிழமை தேதி, ஆங்கில தேதி வந்து 13/10/2025 திங்கட்கிழமை. ஐயா மலைச்சித்தர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயாவை சந்தித்தேன். நம்முடைய போன மாதமும் ஐயாவை சந்தித்தேன். என்னால் முடிந்த ஒரு உதவித்தொகையை கொடுத்தேன். இப்போ தீபாவளிக்கு ஐயாவை சந்தித்தேன். தீபாவளிக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவித்தொகையை அவர் கொடுக்குறேன். என்ன காரணம் என்னென்னா, தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்முடைய இந்தியா முழுவதும் நல்லா மழை பெய்யணும், தமிழகத்துலேயும் நல்லா மழை பெய்யணும், மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக வாழணும், எல்லா டேம்களும் எல்லா அணைகளும் நிரம்பணும், தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அணைகளும் எல்லா அணைகளும் நிரம்பணும், மக்கள் வந்து நல்லா தண்ணி பஞ்சம் இல்லாமல் நல்லபடியாக வாழணும். மதுரையிலையும் நல்ல மழை இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது, இன்னும் நல்லா அதிகமாக பெய்யணும், பெஞ்சு வைகை டேம் வந்து எப்போதும் நிறைஞ்சே இருக்கணும். அடுத்து தண்ணி ஆற்றுல வந்து வைகை ஆற்றுல வந்து தண்ணி வந்து எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். பழைய எப்படி ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் வைகை ஆறு எவ்வளவு சிறப்பாக இருந்ததோ அதே சிறப்பை மீண்டும் வைகை ஆறு பெற வேண்டும். ராமநாதபுரம் கம்மா நிரம்பணும். ஒரு பெரிய சாதனையை ஐயா அம்மா ஆதி பராசக்தி கருணையினாலும் ஆதி சிவனின் அருளினாலும் 2 பேருடைய கருணையினாலும் அம்மா வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானின் அருளாலும் விநாயகப் பெருமானின் ஆசையினாலும் ஐயா வந்து நல்ல முயற்சிகளை செய்து நல்ல மழையை கொண்டு வரணும். கொண்டு வந்து மக்கள் சுபிட்சமாக வாழ வழி செய்யணும். கடந்த பல வருடங்களாக ஐயாவுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பண உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்கிற அன்பர்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்யணும். ஐயா சந்தேகப்பட்டே இருக்கக்கூடாது. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்கிறாரு. பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றுவார், ஆனால் அவர் செய்கிற செயல் அவ்வளவு எளிதான செயல் அல்ல. பல 20-30 வருடங்களாக இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல ஞானவான்கள் அவர் செயலை பார்த்து வியந்திருக்கிறார்கள். இறைவன் அன்னை ஆதிபராசக்தியும் ஆதிசிவனும் அவருக்கு இந்த விஷயத்தை நல்லா அருளி இருக்காங்க. இதை எல்லோரும் புரிந்து கொண்டு அவரை நன்கு நாம் வந்து பாராட்டணும். அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும். அவர் நல்லபடியாக மன மகிழ்ச்சியோடு பல ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த பணியை தொடர்ந்து செய்யணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிடுவோம், இறைவனை வேண்டிக்கிடுவோம்.